தமிழக அரசு வெளியிட்டுள்ள மாநில கல்விக் கொள்கையில் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் பள்ளிகளில் ஏற்படும் சாதி சமூக வேறுபாடுகளை களைவதற்கான முன்னெடுப்புகள் உள்ளதாக தமிழக அரசின் பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகத்திற்கான மாநில கல்விக் கொள்கையை கடந்த வாரம் முதலமைச்சர் வெளியிட்டார். இதை அமல்படுத்தக்கூடிய துறை தமிழக அரசின் பள்ளிக் கல்வித்துறை. இந்த துறையுடைய செயலாளர் சந்திரமோகன் IAS நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். நிறைய பள்ளிகள் அருகில இந்த போதை பழக்க வழக்கங்கள் அது போன்ற விஷயங்கள்லாம் செய்திகள் வருகிறது. அதே போல இந்த கேஸ்ட் வயலன்ஸ் என்று சில இடங்களில் நடக்கிறது. இதற்கெல்லாம் தடுப்பதற்கான வழிமுறைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலி இந்த விஷயங்கள் சில இடங்கள்ல நடக்கிறதுங்கிறது எங்களை தகவல் வந்துட்டு இருக்கின்றது. இது எப்படி டீல் பண்ணணுங்கிறதுக்காக சேஃப் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ் சொல்லிட்டு ஒரு செப்பரேட் சாப்டர் நம்ம கல்விக் கொள்கையில கொண்டு வந்திருக்கோம். இதுல ஒவ்வொரு பிரச்சனையை நம்ம அனலைஸ் பண்ணி அதுல எப்படி நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, அஜெண்டா ஃபார் ஆக்ஷன்ங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த காஸ்ட் இஷ்யூஸ் டீல் பண்றதுக்கு எப்படி ஒன்னு ரேண்டம் சீட்டிங், அந்த ஹவுசஸ் வழியா நம்ம ஒவ்வொரு ஸ்கூல்ல ஆக்டிவிட்டிஸ்க்காக பிரிக்கிறோம். அது இல்லாம டீம் ஒர்க்கை எப்படி உருவாக்கணும், யாவர் எந்த சமுதாயத்துக்கு சேர்ந்தவரா இருந்தா கூட இல்ல எந்த ரிலிஜனுக்கு சேர்ந்தவரா இருந்தா கூட ஒன்னா எப்படி வேலை செய்ய முடியும், ஒன்னா ஒரு ஃபீலிங் ஆஃப் யூனிட்டி இன்டெகிரிட்டி எப்படி வரலாம், அதுக்கெல்லாம் நம்ம திங்க் பண்ணி அதுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதாக இந்த கல்விக் கொள்கை வழிவகை செய்துள்ளது. 10ஆம் வகுப்பு வரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து போர்டு, ஸ்டேட் போர்டு, ICSE, CBSE தமிழ் கட்டாயம் சொல்லிருக்கீங்க. அது எப்படி சார் சாத்தியமாகும்? அது தமிழ் லர்னிங் ஆக்ட் 2006ல நம்ம ஆல்ரெடி நிறைய நாள் முன்னாடி சொல்லியிருக்கோம். அது பல படிப்படியா பல்வேறு அரசாணைகள் வச்சு நம்ம அதை செயல்பட்டு இருக்கின்றோம். சோ ஒவ்வொரு லெவல்லையும் எந்த அளவுக்கு நம்ம தமிழ் சொல்லிக் கொடுக்க போறோம், எந்த லெவலுக்கு ப்ரொஃபிஷியன்சி அடைய போறாங்கிறது இப்போ ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் 1 to 10 எல்லாருக்கும் ஒரு ஃபங்க்ஷனல் நாலேஜ் ஆஃப் தமிழ் அவர் எந்த போர்டில் படிச்சாலுமே சரி இருக்கணுங்கிறது இந்த கல்விக் கொள்கை ரொம்ப போக்கஸ்டா சொல்லுது. பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரவுடன் ரமேஷ்.